நேத்து சடனா திடீர்னு காலையில எழுந்திருக்கும் போதே மழையில தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடமழை மாரி தான் வந்துட்டு இருந்தது. கனமாலாம் வரல. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இடியாப்பம், தேங்காய் பால் இல்லைன்னா ராகி சேமியா, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒண்ணு தான் பிளான் பண்ணிட்டு நைட்டு படுத்தது. காலையில சடனா இந்த மாரி கிளைமேட் இருந்தனால, ஸ்வீட்டா எதுவும் சாப்பிட வேணான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன பண்ணலான்ட்டு ரொம்ப நேரம். உப்மா, சேமியாலாம் வேண்டான்னு சொல்ட்டாங்க. வேற என்ன பண்றதுன்னே தெரியல. இத விட்டா வேற என்ன டிஃபன் வெரைட்டீஸ் நம்ம பண்ண முடியும்? இட்லி மாவும் இல்ல. ஸ்வீட் கார்ன் மட்டும் இருந்தது. அத பாயில் பண்ணி சாப்பிட்டு பாப்பாக்கு பிளைனா காலங்காத்தால இறங்காது. அதனால அவளுக்கு மட்டும் சாண்ட்விச் மாரி ரெடி பண்ணி குடுத்துட்டேன். நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு 1 1/2 மந்த்ஸ் பக்கமாவே ஆயிடுச்சு. மார்கழி மந்த் ஃபுல்லாவே நான்வெஜ் சாப்பிடல. பொங்கல் அப்போ அதாவது கரிநாளுக்கு மட்டும் நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தைப்பூசம் வரைக்கும் சாப்பிட வேணாம். தைப்பூசம் அன்னைக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி கரிநாள் வந்து தேர்ஸ்டே வந்தனால அன்னைக்கு நான்வெஜ் வந்து எடுத்து சமைக்கல. சரி ஓகே, சண்டேவே சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. நாட்டுக்கோழி தான் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. தண்ணி குழம்பு மாரி வச்சு அதில அப்படியே வறுவலும் பண்ணிட்டேன். நான்வெஜ் குழம்பு வைக்கணும்னாவே கண்டிப்பா சின்ன வெங்காயம் மெயினா தேவைப்படும். இங்க எங்கேயும் பக்கத்துல இல்ல. ஹஸ்பண்ட் எங்கேயோ மார்க்கெட்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு இந்த வாட்டி குழம்பு வச்சிருந்தேன். கிராமத்து ஸ்டைல்ல செம்ம டேஸ்ட்டா வந்திருந்தது. ரெசிபி நாளைக்கு போடுற ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன்.